அயன் சத்து, தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாக குழு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். குறிப்பாக 234 தொகுதியில் நம்ம தனித்து போட்டிடுறோம், அதற்கான சில விஷயங்கள் குறித்து நாங்கள் பேசியிருக்கோம். பெருசாக யுக்தியெல்லாம் எதுவும் கிடையாது, சில நுட்பம்லாம் எதுவும் கிடையாது, தனித்து போட்டிடுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். வேற என்ன முக்கியமான விஷயம், என்ன ஆலோசிக்கப்பட்டது வெளியில் சொல்ல முடிஞ்சது எல்லாத்தையும் அண்ணன் சொல்லிட்டாரு. அதன் பிறகு நாங்கள் எப்படி அந்த நிர்வாகத்தை கொண்டு போகிறது, சரிவர அதை எடுத்து கொண்டு போகிறது, மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சென்றடைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம நிர்வாக குழுவில் விவாதிக்கப்பட்டதுங்கிறது. அண்ணனுடைய திட்டங்கள் வச்சுருக்கிறாரு, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு திட்டங்கள் வச்சுருக்கிறாரு. அதை நிர்வாக குழுக்கு சொல்லி அந்த நிர்வாகத்தை சரிவர கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்கு. அதான் என்ன திட்டம். இப்போது கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னம் மிகப்பெரிய அளவில் கடைசி நேரம் வரைக்கும் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ சின்னமும் இருக்குது, சின்னத்தில் அண்ணனும் இருக்கார், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அதை தாண்டி மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சி இன்னும் நிறையா இடத்துல போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா பணமாக இருக்கட்டும் அல்லது பொருளாதார ரீதியாக நம்ம பல்வேறு இடர்பாடுகளை நாம் தமிழர் கட்சி எங்களுடைய அட்வான்டேஜாக என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முன்கூட்டியே வேட்பாளர்களை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது அண்ணன் நமக்கு ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் இறுதி கட்டத்தில் இந்த கூட்டணி பேரங்கள்லாம் பேசப்பட்டு தொகுதி பங்கீடு எல்லாம் முடிக்கப்பட்டு இறுதியாக இருக்கக்கூடிய அந்த 15 நாள் 20 நாளுக்குள்ள அவங்க முடிவு பண்ணி வேட்பாளரை முடிவு பண்ணி அவங்க கொண்டு வருவாங்க. ஆனால் ஓராண்டுக்கு முன்னதாகவே நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை பாதி பேர் முடிவு பண்ணி களமிறக்கிடுச்சு. இன்னும் பாதி பேர் கூடிய சீக்கிரத்தில் அறிவிக்கப்படுவாங்கங்கிற நிலைமை இருக்கும்போது வேட்பாளர்களையும் சரி சின்னத்தையும் சரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு எளிதாக மாறுது. அப்போ எங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஊடக வலிமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உழைப்பு இருக்கிறது. இடைவிடாது கொடுக்கக்கூடிய உழைப்பை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது முடிவாக இருக்கிறோம். அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். 234 தொகுதியில் தனிச்சு போட்டிடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சி இருக்கும்போது நம்ம போட்டியிட்டு பல்வேறு இடங்களில் 3ஆம் இடம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இப்போ கூடவே தாவேகா அப்படிங்கிற கட்சி வந்திருக்கு. 234 தொகுதியும் நம்ம தனித்து போட்டிட்டு எப்படி மக்கள்கிட்ட போக போகிறீங்க, எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? மக்களை பார்க்கறதுக்கு கருத்தியல் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற எந்த கட்சிகள்ட்டும் இல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்குதுனாக்கா கருத்தியல் இருக்கிறது. ஏன் நாம் தமிழ் கட்சியில் அவ்வளோ தூரம் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மேடை போட்டு நீங்கள் எந்த இடத்துல இறக்கி விட்டீங்கனாலும், யாரை எடுத்து நாம் தமிழ் கட்சியில் கூட்டத்தில் உட்காந்துருக்கிற யாரையாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் மைக்கு போட்டு கேட்டிங்கனாலும் அவ்வளோ வீரியமாக அவங்க பேசுகிறாங்கல்ல. காரணம் என்னன்னாக்க கருத்தியல் தான். மற்ற எந்த கட்சிகள்ட்டும் இல்லாத ஒரு வலிமைங்கிறது நாம் தமிழ் கட்சியில் கருத்தியல் இருக்குது. அந்த கருத்தியலை நாங்கள் மீண்டும் மீண்டும் பேசும்பொழுது மக்களுக்கு அது புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இரட்டிப்பாகி கொண்டே வந்துட்டு இருக்குதுன்னா அது காரணம் என்னன்னாக்க எங்களுடைய கருத்தியல் மக்கள்கிட்ட போய் சேருது. ஊடக வலிமையே இல்லாத போது, சின்னமே மறைக்கப்பட்ட போது, இது நாடாளுமன்ற தேர்தல், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நாம் தமிழ் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளரை இல்லைங்கும் போது கூட தேடி தேடி, அதுவும் 4வது போட்டியில் 5வது போட்டியில் இருந்த சின்னத்தை தேடி மறைக்கப்பட்ட சின்னத்தில் வாக்களித்து எங்களை உற்சாகப்படுத்திய தமிழ்நாட்டு மக்கள், இது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கான குரலாக இருக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு வரும்போது, தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்னு வரும்போது அதை இரட்டிப்பாக்கி நீங்கள் இன்னும் பார்ப்பீங்க அது எவ்வளவு தூரம் மிகப்பெரிய பாய்ச்சலாக நாம் தமிழ் கட்சியினுடைய பாய்ச்சல் இருக்குங்கிறது. கருத்தியல் ரீதியாக தான் எங்களுக்கு ஒரு முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அண்மையில் ஒரு கருத்து கணிப்பு வந்திருந்தது, சாணக்கியாவோட கருத்து கணிப்பு. பாண்டே பற்றி சீமான் அவர்கள் என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சில இடங்களில் தம்பியே தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் அரசியல் ரீதியாக தெரியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பிரசாந்த் கிஷோர் பாண்டேயெல்லாம் கூப்பிட்டு வர வேணாம், தம்பியை கேட்டாவே கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களே சொல்லியிருந்தார். இப்போ அண்மையில் கருத்து கணிப்பில் தமிழகத்தின் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி எது அப்படின்னு கேட்டதுக்கு தாவேகா 12%, நாம் தமிழர் 13%, பாஜக 15%, அதிமுக 60%. எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படுறதுல அப்படி பார்த்தாலுமே நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல தான் இருக்கு. நீங்கள் இந்த 24 தேர்தலுக்கு பிறகு பாஜக என்ன செயல்பட்டுச்சுன்னு சொல்லுங்கள். 24 தேர்தல் முடிஞ்சிச்சு இல்லை, அதன் பிறகு பாஜக தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக செய்த ஒரு விஷயம் இதை சொல்லுங்க அப்படின்னு இருக்குல்ல. இன்னும் சொல்லப்போனால் இப்படி கூட நான் கேட்குறேன், அண்ணாமலை தலைமையை மாற்றினாங்கல்ல, தலைமை மாற்றிய பிறகு அந்த கட்சி செயல்பாட்டில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஆனால் கருத்து கணிப்பில் அவங்கள முன்னாடி காமிக்கணும்னா முன்னாடி காமிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். நீங்கள் கருத்து கணிப்பில் நீங்கள் வந்துட்டு ஒரு பொருட்டாக எடுக்கவே தேவை. இதே கேள்வியை நான் கேட்குறேன், இதுவரை கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சி இந்த வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படின்னு ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. நீங்கள் கருத்து கணிப்பு சரியாக இருந்தாக்க ஒருத்தர் கூட சொல்லணும், ஒருத்தர் குறைய சொல்லணும்ல. இதுவரை இப்போ 8% நாம் தமிழர் கட்சி வாக்கை பெறுது அப்படின்னாக்க இந்த 8% கணிக்கிறதுக்கு ஒருத்தராவது இருக்கணும்ல. ஒருத்தராவது அதிகபட்சமாக இல்லைங்க 9% வாங்கிடுவாருங்க அப்படின்னு இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கா இது வரைக்கும்? மற்றவர்களுக்கு சொல்றதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு கருத்து கணிப்பு என்னவா சொன்னாங்க, அவர் 8% வாங்குவாருனாங்க, 6% வாங்கினாரு, 4% போனாரு இல்லையா? அவருக்கு அதிகமாக சொல்லி கம்மியாச்சு. நாம் தமிழர் கட்சியை இது வரைக்கும் ஒரே ஒரு கருத்து கணிப்பு நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக கணித்து விட்டார்கள்னு எனக்கு காட்டுங்க, நான் கருத்து கணிப்பு ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, கருத்து கணிப்புகளை ஏற்றுக்கொள்ள வேணாம். ஆனால் வந்து விஜய் வருகைக்கு பின்பாக ஓட்டு ரீதியாக வந்து கம்மியாகுது, அந்த பர்சன்டேஜ் கம்மியாகுது அப்படிங்கிறதான வந்து எல்லா பத்திரிகையாளரும் சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் பாண்டே அவர்களும் அதை தான் சொல்கிறாரு. நம்ம அந்த கருத்து கணிப்புலேயும் அதை தான் பார்க்குறோம். இதே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கமலஹாசன் வந்து போட்டியிடும்போது 2019 போட்டியிடும்போது கமலஹாசன் அதிக வாக்கு வாங்குவார்னு சொன்னாரா, சீமான் வாங்குவார்னு சொன்னாரா? நீங்கள் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அவர் சொன்னது என்ன, கமலஹாசன் வந்துட்டாருங்க, கமலஹாசனுக்கு இருக்கிற கூடிய புகழுக்கு அவர் வந்துடுவார், சீமான் 4ஆவதா போவார்னு தானே சொன்னார். தேர்தல் ரிசல்ட் என்னவா இருந்துச்சு? அதை மறுத்து இல்லைங்க நான் சொன்னது தவறாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? விஜய் அவர் முதல்ல நிக்கட்டும், 234 தொகுதியில் வேட்பாளர். விஜயால வந்து சீமானுக்கு பாதிப்பு இருக்கு, அது வந்து அண்ணனுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிறது அவர் பதிவு பண்ணிட்டே இருக்கு. ஒரு துளி கூட இல்லை, ஒரு துளி கூட இல்லை. நான் இன்னும் சொல்லப்போனா நேற்று அவங்களுக்கு இதில் நடந்த நிகழ்வுலேயே அவங்களே சொல்லிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, 10 வருஷமா நாங்கள் தான் திமுகவுக்கு வேலை செஞ்சோம் அப்படிங்கிறாரு ஆதவ அர்ஜுனா. 10 வருஷமா வந்துட்டு இந்த திமுகவினுடைய தலைமை என்னங்கிறதுலாம் தெரியாதா உங்களுக்கு? அது வந்துட்டு உங்களுக்கு இந்த மன்னர் பரம்பரையாக இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஊழல்வாதிகளாக இருந்ததெல்லாம் தெரியாதா? ஒரு வருஷத்துக்கு உள்ள போனாலே தெரிஞ்சிடாது? நீங்கள் 10 வருஷமா தொடர்ந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தீங்க, ரைட்டு. போன முறை 21 தேர்தலில் இந்த திமுக என்ன திமுக இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்போ மன்னராட்சியா இல்லையா? கருப்பு சேப்பு சைக்கிளில் போய் விஜய் அவர்கள் திமுகவுக்கு தான் வாக்கு கேட்டார்னு சொல்றீங்க. அப்போ திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் சேர்ந்து கொண்டு இப்பொழுது யாருக்கு வேலை செய்யறாங்க? அப்ப இதை மக்கள் உடைச்சு பார்க்கல. சீமானுக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ விஜய் எல்லாம்? திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிராக இருக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற என்ன இருக்கு? திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யறோம்னு அவங்க தான் சொல்லிட்டாங்களே, வேற என்ன நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அவங்க வெளிப்படையா சொல்றாங்கல்ல, 21 தேர்தலில் யாருக்காக வாக்களிக்கிறதுக்காக நான் போனேன், யாருக்காக வந்துட்டு வாக்கு கேட்டேன் அப்படிங்கறது யார் சொன்னது? இல்ல, ஆதவ அர்ஜுனா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்பவே வந்து விஜய் அவர்கள் சிரிச்சாரு. மறுத்தாரா? மறுத்தாரா? இல்ல நேற்றைய நிகழ்வுல மறுக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறேன், அந்த நிகழ்ச்சியில நான் ஏன் வந்து சைக்கிள்ல போனேன் அப்படிங்கறதுக்கான பதிலே கொடுத்தாரு. அந்த பதில் வந்து நேத்து ஊடகங்கள்ல நிறைய பேர் அதை பத்தி போடவும் இல்ல, பேசவும் இல்ல. நீங்களும் அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறக்கல, நான் சொல்றேன், அது எங்க சொல்றேன், எந்த நிகழ்வுலன்னு சொல்றேன். அவங்க வந்துட்டு அந்த பீஸ்ட் படத்தோட இதுல வந்துட்டு நெல்சன் கொடுத்த பேட்டியில அவர் சொல்றாரு, நான் வந்துட்டு என்னப்பா கீழே வந்தப்பா சைக்கிள் இருந்துச்சு, பக்கத்துல தான் வீடுன்னு சைக்கிள்ல இது வரைக்கும் பக்கத்துல அதே பூத்துல தானே ஓட்டு போட்டுட்டு இருக்காரு வருஷம். பக்கத்துல போய் அப்படியே போட்டு வர முடியாதா என்ன? அஜித் ஒவ்வொரு முறையும் வரிசையில போய் நின்று போட்டு வருவார்ல, நீங்க அப்படியா போட்டு வரீங்க? இல்ல இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, நீங்க அது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட விவாதத்துல அவர் வந்துட்டு ஒரு நண்பர் கூட உரையாடும் போது சொன்ன ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுது. உங்களுடைய கட்சியின் மேடையில் உங்களுடைய பொதுச் செயலாளர் வெளிப்படையாக சொல்லக்கூடிய கருத்து வந்துட்டு தார்மீகமான பொறுப்பேற்று கொண்டு சொல்லக்கூடிய கருத்தாக ஏற்கப்படுமா, இல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூல கொடுத்தது பொறுப்பாக இருக்கு? அந்த இன்டர்வியூ ஆதவ அர்ஜுனா பார்த்திருக்க மாட்டாரா இருக்கும்? ஆதவ அர்ஜுனா உங்க கூட தானே பழகிட்டு இருக்காரு. சரிங்க, அப்படியே அவர் பார்க்கலன்னே வச்சுக்கோம், ஆதவ அர்ஜுனா சொன்ன கருத்து தவறான கருத்துனே வச்சுக்கோம், உங்கள் மேடையில உங்களை உட்கார வச்சுட்டு அவர் சொல்றாரு, எந்திரிச்சு நீங்க பேசுறீங்களா? அடுத்தது அவர் தெரியாம பேசுறாருங்க, அப்படியெல்லாம் யாராவது ஒருத்தங்க செய்வாங்களான்னு மறுத்திருக்கணுமா இல்லையா? மறுத்தீங்களா? அப்ப அதை மறுக்க கூட உங்களுக்கு முடியலன்னா சரியான கருத்துங்கிறது தானே ஏற்றுக்கொள்ளப்படும். அது எப்படி நீங்க இல்லம்பிங்க? அப்போ 2021 திமுகவுக்காக நான் வந்துட்டு வாக்கு கேட்டேன்னு சொன்ன விஜய் அவர்கள் 26 வந்துட்டு அப்படியே எதிரானு திமுகவா தாவேக்காவான்னு சொன்னா மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொன்னாக்க யாருங்க அது? இது நகைப்புக்குரியதா கடந்து போயிடுவாங்க. அதெல்லாம் இப்போ விஜய் அவர்கள் அப்படி சொல்றாரு, தாவேக்கா வெர்சஸ் திமுக அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாருன்னா அவர் கட்சிக்காக சொல்றாரு, நான் முதலமைச்சராகன்னு சொல்றாரு, நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ டிடிவி தினகரன்லாம் வந்து இதுதான் வந்து இன்றைய நிலை, திமுக வெர்சஸ் தாவேக்கா தான், நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இங்க நிலை ஒண்ணுதான், கருத்தியல் ரீதியாக தான் மாற்றங்கிறத உருவாக்க முடியும். அதிமுகவும் திமுகவும் வேற வேற கட்சிகள் கிடையாது, ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அப்பையிலிருந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான். திராவிடத்தை தூக்கி கொண்டு வரக்கூடிய அத்தனை பேரும் அதே திராவிட குட்டையில அதே குப்பையில கொட்டக்கூடியவர்கள் தான். நாங்கள் கருத்தியல் ரீதியாக நேரடி முரணாக நிற்கிறது எங்க அப்படின்னாக்க, இங்க இங்க நீங்க வந்துட்டு பல சித்தாந்தங்களை எடுத்து வைக்கலாம்.
அது வந்துட்டு தலித்திய சித்தாந்தமாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக இருக்கலாம், பல சித்தாந்தங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்று அளவில் நீங்கள் வந்துட்டு நிலை பெற்று நிற்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்திய தேசியம், காங்கிரஸ் இருக்கிறது, பாஜக இருக்கிறது, அவங்க வந்துட்டு இந்திய தேசியத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் திராவிடத்தை பேசக்கூடிய கட்சிகளாக அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இந்த ரெண்டு கருத்துக்கும் நேர் எதிரான கருத்தாக இங்கே ஒன்று வைக்கணும் அப்படின்னா அது தமிழ் தேசிய சித்தாந்தம் தான். நாங்கள் இதை கருத்தியலாக வச்சுக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான போர் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்திய தேசியமா, கம்யூனிசமா, என்ன உங்களுடைய கருத்துன்னு நம்ம கேட்குறோம். அப்போ அதற்கெல்லாம் பதிலே இல்லை அப்படிங்கும்போது டிவிக்கே டிஎம்கேன்னு சொன்னாக்கா அது யாரும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சித்தாந்த ரீதியாக தான் ஒரு கட்சிங்கிறது வளரும், அதுதான் உங்களுக்கு வந்துட்டு நிலைத்து நிற்கும். மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து அதே அந்த கருத்து கணிப்பில் இன்று தேர்தல் நடந்தால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 5%, தாவேகா 20%, திமுக 36, அதிமுக 39. கடைசி இடத்துல இருக்கு நாம் தமிழர். சரி, இப்போ நம்ம 5% வாங்கலை, 10% வாங்குறோம், இல்லை 15%, 20% வாங்குறோம்னு வைங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பு கொண்டு போட்டவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு வந்துட்டு இந்த அவங்களுடைய சேனல்லாம் இழுத்து மூட்டு போயிடுவாங்களா? கருத்து கணிப்பு இனிமேல் நடத்த மாட்டேங்க, நான் நடத்தின கருத்து கணிப்பெல்லாம் தவறாக போகுது, இனிமேல் நடத்த மாட்டேன்னு பொது மன்னிப்பு கேட்டு நிறுத்திடுவாங்களா? சொல்லுங்கள். இப்படி சொல்லுங்கள், நான் கருத்து கணிப்பை ஏற்றுக்கிறேன். இந்த கருத்து கணிப்பு தவறாயிடுச்சுனாக்க நாம் தமிழ் கட்சி வந்துட்டு 5% பெறும்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். அவங்க மீறி அதை தாண்டி போயிட்டாங்க. இந்த சேனலோடதுன்னு இல்ல, எல்லா கருத்து கணிப்புகளுமே பெரும்பாலும் வந்து நியாயமா நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாமே வந்து ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச கணக்கெல்லாம் போறது இல்ல. ஃபீல்டுக்கு போய் ஒரு 10 பேரை பார்ப்பாங்க, 1000 பேரை பார்ப்பாங்க, 40,000 பேரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு தானே வந்து இந்த கருத்தை வைக்கிறாங்க. அது விருப்பு இல்லாம தான் அந்த கருத்தையே வைக்கிறாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இதுதான் நிலைமை அப்படிங்கறத எடுத்துக்காட்டு. இது நிலைமையா இல்லன்னா நீங்க என்ன பண்றீங்கங்கறத கேள்வி. இப்ப இது நிலைமைன்னு தான் நீங்க சொல்றீங்க. உங்களுடைய இது என்ன? உங்களுடைய கருத்து என்ன? இந்த நாங்க நடத்தின கருத்து கணிப்பு மிக நேர்மையானதுங்க, எந்த விதத்திலையும் அதுல வந்து குறைபாடே இருக்காது, இதுதான் இன்றைய நிலைமை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த நிலை வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நிலை வரலன்னா இனிமே கருத்து கணிப்பு நடத்த மாட்டோங்க, நான் நடத்துறது தப்பா வருதுன்னு ஒத்துக்கணுமா இல்லையா? நீங்கள் 8% நாங்க வாங்குவோம் அப்படிங்கும்போது நீங்க வெளியிட்ட கருத்து கணிப்பு அத்தனையும் என்ன சொல்லுச்சு? 4% தாண்ட மாட்டாருங்க, இது இந்திய தேசத்துக்கான வந்துட்டு தேர்தல், ராகுலா மோடியாங்கிறதுக்கு உண்டான தேர்தல், இதுக்கும் சீமானுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு, அவருடைய வாக்கு சதவீதம் 7லேருந்து 4க்கு வந்துடும் அப்படின்னு தான் அத்தனை கருத்து கணிப்புகளும் சொன்னது. நடைமுறையில் என்ன வந்துச்சு? இதுவரை தார்மீக பொறுப்பேற்று நாங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு தவறாயிடுச்சுங்க, இனிமே வந்துட்டு அது நடக்காம மக்களே வந்து இந்த கருத்து கணிப்பை அங்கீகரிக்க மாட்டாங்கல்ல. யார் அங்கீகரிச்சிருக்காங்க? கருத்து கணிப்பா இருந்தாலும் மக்கள் எங்க அங்கீகரிச்சிருக்காங்க? நீங்க வெளியிட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். மக்கள் இதுல அங்கீகாரம் என்ன இருக்கு? எல்லாரும் ஓட்டு போட்டு பாண்டே சொன்ன கருத்து கணிப்பு சரின்னு சொன்னாங்களா? இல்ல, ஓட்டு போட்டு நாம் தமிழ் கட்சி 8% பெற்றிருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப எது மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க? இந்த கருத்து கணிப்பை நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குது? சீமான் என்ன எந்த கருத்து கணிப்பையும் நாங்க வந்துட்டு கருத்துல ஏற்கிறது இல்லைங்க. கருத்து கணிப்புகளை கருத்துல இதுதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு நிச்சயமா. ஏன்னா நாம் தமிழருக்கு ஆதரவா எந்த கருத்து கணிப்பும் வராது அப்படிங்கறனால. நீங்க காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா அதெல்லாம் விடுங்க. நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடுங்கிறது கருத்து கணிப்புங்கிறத நான் இன்னும் சொல்றேன், சயின்டிபிக்கலா நீங்க வந்துட்டு முழு நேர்மையோட நீங்க கருத்து கணிப்பை எடுத்தால் கூட அது சரியானதை வந்துட்டு பிரதிபலிக்காது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பக்கெட்டை தூக்கிட்டு போய் நான் கடலுக்குள்ள மொண்டங்க, இந்த கடல்ல சுறாவும் இல்லை திமிங்கலமும் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு உண்டான இதுதான் அது, ஒப்பீடு தான் அது. ஏன்னா கருத்து கணிப்புங்கிறது என்ன? அதிகபட்சம் 100 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட நீங்க கேட்குறீங்க. இப்போ இந்த 1000 பேர் வந்துட்டு 1 கோடி பேருடைய மனநிலையை அப்படியே பிரதிபலிப்பாங்களா என்ன? நிச்சயமா இல்லை. நீங்க கேட்கக்கூடிய இடத்தை பொறுத்து, அது சிட்டியா இருக்கிற பொறுத்து, நகரத்தை பொறுத்து, கிராமத்தை பொறுத்து, இன்னும் சொல்ல போனா கேட்கக்கூடிய நபரை பொறுத்து அது மாறும். கேள்வி கேட்கக்கூடிய நபர் வந்துட்டு அதுக்கு வேணுங்கிறதுக்கு போயிட்டார் போல் மாற்றி கூட எழுதலாம். அப்போ இதெல்லாம் வச்சுக்கொண்டு கருத்து கணிப்பு வந்துட்டு நான் மிக நேர்மையாக நடத்திட்டேன், அதுதான் வந்துட்டு பிரதிபலிக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அண்மையில் சீமான் அவர்கள் வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தோட உரையாடுறாரு. அப்போ வந்து திராவிடனாக இருந்தால் நீ தள்ளியே இரு, தமிழாக இருந்தால் எனக்கு ஆதரவளி, கிறிஸ்தவரா ஒருவேளை நீ வந்து அந்த மாதிரிலாம் நீ தோன்றுச்சு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீ வந்து மற்ற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடாத, நீ விஜய்க்கே ஓட்டு போட்டுரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்போ மறைமுகமாக வந்து அந்த புரிதல் இல்லாதவங்கள அவர் என்னவா பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒன்று, நீங்களே வந்து விஜய்க்கே ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாரு. என்ன காரணம்? ஏன்னா கேட்கப்பட்ட கேள்வி என்னவா சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம், நீ சாதியாகவோ மதமாகவோ பார்த்து எனக்கு ஓட்டு போடாத, நீ அப்படி போட்டினா உன்னுடைய ஓட்டு எனக்கு தீட்டு,
நீ தமிழனாக என்னை பார்த்தால் எனக்கு ஓட்டு போடு அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே வருது. அந்த கருத்தை தான் அண்ணா அந்த மேடையிலையும் சொல்கிறாரு. நீ கிறிஸ்தவன்னு பார்த்தீங்கன்னாக்க ஓட்டு போடாத, நீ வந்துட்டு முஸ்லீம்னு பார்த்தா ஓட்டு போடாத, இந்துன்னு நினச்சி ஓட்டு போடாத, இந்த சாதிக்காரன் நினச்சி ஓட்டு போடாத, அந்த சாதிக்காரன் நினச்சி ஓட்டு போடாத, நீ என்னை தமிழனாக பார்த்தால் ஓட்டு போடு, இல்லைன்னா அந்த ஓட்டை யாருக்கு வேணா போட்டுப்போ அப்படிங்கிறது தான். அப்ப கேள்வி கேட்கப்பட்டது விஜய்க்கு போட்டுருவாங்களேன்னு கேட்டதுக்கு விஜய்க்கே போட்டுப்போ, அதுல எனக்கு என்ன பிரச்சனை? அப்ப சீமான் வந்து விஜய்க்கு பிரச்சாரம் பண்றாரு, விஜய்க்கு ஆதரவா இருக்காரு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கோன்னு கூட பல தடவை சொல்லியிருக்காரு. இல்ல அவர் என்ன சொல்றாரு, இல்லங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீ மத்த கட்சிக்கெல்லாம் போடுறதை விட நீ விஜய்க்கே ஓட்டு போட்டு. அதுதாங்க அது கேட்கப்பட்ட கேள்வி. அப்படி இதே கேள்விகள் மத்தவங்களுக்கு போடாத அப்படின்னா திமுக போடாதன்னு அர்த்தம். நான் சொல்றேன், விஜய்க்கே போடுன்னு அர்த்தம். நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப இதே கேள்வியை இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட கேள்விகள்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ணன் சீமான்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி, ஓட்டு வந்துட்டு பணம் கொடுக்குறாங்களே, திமுக தான் இந்த தடவை அதிகமா போட்டிருக்குன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு எப்படி ஓட்டு வரும்னு கேட்கும்போது அண்ணன் சீமான் சொல்றாரு, நீ பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குற்றம், அப்படிப்பட்ட ஓட்டு எனக்கு தேவையில்லை, நீ போடுறதை திமுகவுக்கே போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதனால திமுகவுக்கு ஆதரவாக கேட்டாருன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, ஊழல் செய்யறான்னு தெரியுது, அவன் மிகப்பெரிய ஊழல்வாதின்னு தெரியுது, நீ இஸ்லாத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்ற, நீ வந்துட்டு பகவத்கீதையை படிக்கிறேன்னு சொல்ற, குரானை படிக்கிறேன்னு சொல்ற, இதை எல்லாத்தையும் படிச்சுட்டு பைபிளை படிக்கிறேன்னு சொல்ற, இது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஊழல்வாதிக்கே போடுறேன்னாக்க அப்புறம் நீ ஏன் எனக்கு ஓட்டு போடணும், நீ போடாத அப்படின்னு இருக்காரு. அவனுக்கே கொண்டு போய் ஓட்டு போடு அப்படின்னு இருக்காரு. அதனால அது ஆதரவாக கேட்கிறாருன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நீங்க புரிதல் இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கு உண்டான புரிதலை உருவாக்குறோங்கிறது அதனுடைய அர்த்தம். இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடு மாடு மாநாடு, அதே மாதிரி மரங்கள் மாநாடு அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து தண்ணீர்ல மாநாடு, தண்ணீர்ல இறங்கி மாநாடு போட போறாரா? அது கடலம் மாநாட்டின் போது கடல்லையே இறங்கி வந்துட்டு அண்ணன் மாநாடு போட போறாரு. இப்பொழுதுங்க நடக்க போறது வர 15ஆம் தேதி நடக்க போற மாநாடு அப்படிங்கிறது தண்ணீர் மாநாடு. தண்ணீருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு உணர்த்த வேண்டியது இருக்கு. நான் இன்னும் இது பர்சனல் கனெக்ட் எனக்கு என்ன அப்படின்னாக்க, முதலாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கிறது அப்படின்னு நான் திரும்பி பார்க்கறதுக்கு அண்ணன் சீமானுடைய கருத்துக்கள் என்னன்னு திரும்பி பார்க்கறதுக்கு உதவுனது தான். ஏன்னா ஒரு விவாத நிகழ்ச்சி போல அப்போ வந்துட்டு அண்ணன் நடத்தி கொண்டிருந்தார், நீயா நானா போல. அப்போ வந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அதில் அண்ணன் கேட்ட ஒரு கேள்வி, உனக்கும் எனக்கும் தண்ணி தாகம் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு பாட்டிலில் வாங்கி தண்ணியை குடிச்சிடுறோம், ஒரு மைனாவுக்கும் சிட்டுக்கும் யானைக்கு சிங்கத்துக்கும் புலிக்கும் வந்துட்டு தண்ணீர் தாகம் வந்துச்சுன்னா எந்த கடையில் வந்து யாருக்கிட்ட அது தண்ணீரை கேட்கும்? இந்த தண்ணீரை முழுக்க வந்துட்டு வியாபார பண்டமாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னாக்க மற்ற உயிரினங்கள் வாழுமா சாகுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். அந்த கேள்வி தான் என்ன மொத்தமாக நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்பி இவருடைய கருத்தியல் என்னங்கிறத தேட வச்சதுக்கு உண்டான இதே வந்துட்டு அந்த ஒரு கேள்வி தான், ஒரே கேள்வி தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே என்னை கொண்டு வந்தது. அப்போ அது தண்ணியினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை இப்போ எப்படி நம்ம பண்டமாக மாற்றி இருக்கிறோம், அது எப்படி வியாபாரமாக மாறிடுச்சு. இன்னைக்கு யாராவது ஒருத்தர், இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளையில இருந்த போட நீங்கள் குடிச்சிருவீங்களான்னு தெரியல, நான் சின்ன வயசுல இருந்தப்போ கூட வாய்க்காலில் ஓடி வர்ற தண்ணியை வந்துட்டு எடுத்து குடிப்போம். நம்ம வயலில் வேலை செய்கிறோம், அது பண்ணுறோம்னாக்க வாய்க்காலில் ஓடி வர்ற தண்ணியை எடுத்து குடிக்க முடியும். இன்னைக்கு தேதியில் யாராவது ஒருத்தர் அப்படி குடிக்க முடியுமா? நீங்கள் எடுத்து பாருங்க, எவ்வளோ விஷமாக அது மாறி போயிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் மந்திரிகளுக்கும் நான் வந்துட்டு ஓப்பன் சவால் விடுறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் இறங்கி நீங்கள் ஒரு கோல தண்ணி எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா நான் கட்சியை விட்டு போயிடுறேன், வேட்பாளரை நிற்கிறத வந்துட்டு விளைவிக்கிறேன், எல்லாம் போயிடுறேன். ஏன்? குடி தண்ணீர் இங்கே குடி தண்ணீராக இருக்கா? நீங்கள் குடிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளும் மாடுகளும் இல்லை மற்ற பறவைகளும் வந்து எப்படி குடிக்கும் அந்த தண்ணியை? அப்போ அப்படியாக மாற்றி விட்டார்கள்ல. இதையெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்குதுல்ல. நீங்கள் அவ்வளோ கூட விடுங்க, இங்கே ஓடக்கூடிய ஆற்றுல இறங்கி ஒரே ஒரு மந்திரியோ இல்லை எம்எல்ஏயோ குளிக்க சொல்லுங்க பார்ப்போம். குடிக்க கூட வேண்டாம், இறங்கி குளிச்சுட்டு தோல்வியாதி இல்லாமல் வெளில வர சொல்லுங்க. ஏன் அப்படி ஆயிடுச்சு? அப்போ இந்த தண்ணீரை காப்பாற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்குதா இல்லையா? இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா? அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த மாநாடு. இப்போ இது வந்து திருவையாறில் நடக்க போகுது 15ஆம் தேதி. அடுத்தபடியாக நீங்கள் சொன்னது மாதிரி கடல் மாநாடு, அந்த கடல் மாநாடு எப்போ? அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய ஒரு மாநாடு இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தடுத்து இப்போ மாநாடுகள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடைபெறுறது, இது எந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்? நீங்கள் மற்ற கட்சிகள் யாராலையும் பேச முடியாத அரசியலை நாம் தமிழர் கட்சி பேசி கொண்டு இருக்கிறதுங்க. இப்போ எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் நிலைப்பாடாக இருக்கா? எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்களா? அதிமுக வந்துட்டு பாஜகவுக்கு சார்பாக போயிடுச்சு, அதை விட்டுருங்க. இப்போ வந்துட்டு திமுக எஸ்ஐஆர் எதுக்குறோன்னு சொல்லுது, தாவேக்கா எஸ்ஐஆர் எதுக்குறோன்னு சொல்லுது. என்ன காரணத்துக்காக எதுக்குறீங்க? இந்த கேள்வி கேளுங்க. என்ன காரணத்துக்காக எஸ்ஐஆரை நீங்கள் எதுக்குறீங்க? இல்லைங்க அதில் குளறுபடி பண்ணிடுவாங்க, பாஜக வந்துட்டு முறைகேடு, அவ்வளோதான் அவங்களால சொல்ல முடியும். நாங்கள் தெளிவான காரணிகளை எடுத்து வைக்கிறோம். பாஜக இதுக்கு முன்னாடி எப்படி முறைகேடுகள் நடத்திருக்குங்கிறதெல்லாம் தெரியும், அதை கொண்டு வர்றோங்கிறது. 10 ஆண்டுகளாக செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு மாதத்துக்குள் எப்படி நீங்கள் செய்ய முடிப்பீங்கிற கேள்வி எழுப்புறோம். இதை தாண்டி
நீங்கள் இங்கே பீகாரிகளை கொண்டு வந்து திணித்து, வட இந்தியர்களை கொண்டு வந்து திணித்து, ஹிந்திக்காரனை கொண்டு வந்து திணிப்பதற்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வர்றீங்க. உங்களுடைய வாக்குகளை அதிகரித்து கொள்றதுக்காக இந்த எஸ்ஐஆர் நீங்க கொண்டு வர்றீங்கிற வாதத்தை நாம் தமிழர் கட்சி வைக்குது. இல்ல வாதம் வைக்கிறீங்க, ஆனா வந்து பீகாரிகள் இங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி எப்படி நாம் தமிழர் கட்சி முன்முடிவா இதை அணுகுது? ஏன்னா பீகார்ல இருந்து 6 லட்சம் பேருக்கு வந்துட்டு வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க. எங்க வந்து சேர்ந்தாங்க அந்த பீகாரியெல்லாம் சொல்லுங்க நீங்க? கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு தானே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க சென்ட்ரலில் போய் பாருங்க, எத்தனை ஆயிரம் பேர் வந்து இறங்குறாங்க. எதுக்காக வந்து இறங்குறாங்க? மோடி ஆட்சிக்கு பிறகு அதை வந்துட்டு இவ்வளவு தூரம் அதிகரிச்சிருக்கா இல்லையா? இதை ஏன் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னா, திருப்பூர்ல உள்ள போயிட்டு இன்னைக்கு உங்களால ஒரு இடத்துல ஹிந்தியில் பலகை இல்லாத இடத்த பார்க்க முடியாது. இங்க நீங்க சவுகார்பேட்டை போங்க, ஹிந்தியில் பலகை இல்லாத ஒரு ஹோட்டல், ஒரு லாட்ஜ் எதையும் பார்க்க முடியாது. என்ன காரணம்? தமிழ்ல இருக்காது. தமிழ்ல ஒரு பலகை கூட இருக்காது. என்ன காரணம்? ஏன்னா இது ஹிந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள். அதை அவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. நம்ம கண்ணெதிர அது தெரியுது. அதை எச்சரிக்கிறோம். எச்சரிப்பை தாண்டி நம்ம இது இன்னைக்கு சொல்றது இல்லை, வட இந்தியர்களை கொண்டு வந்து இறக்குறாங்க நம்ம முன்னாடியிலும் சொல்லிட்டு இருக்கோம். அதே அதிகாரப்பூர்வ செயலா மாத்துறது தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தாங்களா? அதுக்கு அடுத்த கட்டமாக இப்ப என்ன பண்றாங்க? அவர்களை வாக்காளர்களா மாற்றுறது. ரேஷன் கார்டை கொண்டு வந்தது காரணம் இங்க இருக்கிற ஒரு அட்ரஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இப்ப அட்ரஸ் கொடுத்தாச்சு, அடுத்தது என்ன? வாக்காளர்களா மாற்றணும். அப்ப வாக்காளருக்கு என்ன பண்றது? எஸ்ஐஆர் கொண்டு வா. இல்ல இதுக்கு எதிர்த்து நீங்க வந்து நிகழ்ச்சி பண்ணலாம், மாநாடு அறிவிக்கலாம், அல்லது கூட்டமா யார் யாரெல்லாம் இதை வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இந்த கருத்தியல் இருக்காங்களோ அந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்துல பண்ணா சரியா இருக்கும்ல. நீங்க அதை விட்டுட்டு தண்ணீர் மாநாடு அந்த மாநாடுனா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை எங்க செய்யணுமோ அங்க செய்யணும். ஒவ்வொரு இடத்துலயும் கலெக்டர் மீட்டிங் கூப்பிட்டு பேசும்போது நாம் தமிழ் கட்சியின் உறுப்பினர்கள் உள்ள போய் உட்கார்ந்து இந்த எஸ்ஐஆரை வன்மையாக கண்டிக்கிறோம், இதை வந்துட்டு நம்ம வெளியிடக்கூடாது, எஸ்ஐஆர் திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதை அந்த கருத்து கணிப்பு கூட்டத்தில் நாங்க வந்துட்டு போய் கேட்கிறோம். கருத்து கேட்பு கூட்டத்தில் நாங்கள் போய் அதை வந்துட்டு வலிமையாக எங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வர்றோம். அப்போது நாம் தமிழ் கட்சி அதை எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்குது. நாம் தமிழ் கட்சி இதை மேடைகள்லையும் பேசுது ஒவ்வொரு முறையும். இது போன்ற சம்பவங்களில் இப்போ நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி பேசவே ஆரம்பிக்கல, நான் கொண்டு வந்து பேசுகிறேன். காரணம் என்னென்னா இது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கொண்டு வந்து பேசுகிறோம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஏன்னா இது மற்றொரு ஹிந்தி பேசும் மாநிலமாக மாறிவிடக்கூடாதுங்கிற உண்மையான வழி இருக்குது. இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு இப்படி ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதே போலதான் இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்து பாருங்க. இயற்கையை நேசிக்கிறதுல மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு பக்கத்துல இருக்கும். அது நீ என்ன வேணா அழிச்சுக்கோ அப்படிங்கும். ஆனா நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுவோம்? இயற்கையை காப்பாற்றுங்க. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச கூலியை வாங்கி கொடுப்போம்னு மற்ற எல்லா கட்சியும் சொல்லுவோம். விவசாயியோட பணியே நாங்கள் அரசு பணியா மாத்துவோம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? தண்ணீர் வந்துட்டு எப்படி வேணா போகட்டும், அது வியாபார பொருளாவே இருக்கட்டும்னு மற்றவங்க எல்லாம் சொல்லுவான். தண்ணீரை இலவசமாக தரமாக எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கணும்னு நாம் தமிழ் கட்சி சொல்லும். இப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய மாநாடுகள் ஏன் வித்தியாசமா இருக்குன்னாக்க, இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையிலே வித்தியாசமானது. மற்ற யாராலையும் இந்த அரசியலை பேசவே முடியாது, மற்ற யாரும் பேசவும் மாட்டாங்க. உலக அரங்கில் நீங்க எடுத்து பாருங்க, சின்ன சின்ன இயக்கங்கள் பேசும், தொண்டு நிறுவனங்கள் பேசும் இந்த அரசியல்ங்கிறது. ஆனா ஒரு அரசியல் கட்சி இது தன்னுடைய கொள்கைகளாக கொண்டு இந்த இயற்கையை நேசிச்சு பேசக்கூடியதுங்கிறது உலக அரங்கில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அப்படியாக இருக்கும்பொழுது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அதாக இருக்கிறதுனால தான் எங்களுடைய மாநாடுகளும் அதுவாக வருகிறது. அது நீங்க மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நிச்சயமா எங்களுக்கு தெரியும். அந்த மாநாட்டின் வழியாக சேர்ப்போம். அதான் மாநாடு வழியா பல்வேறு கருத்துக்களை வந்து நீங்க கொண்டு போவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல இப்போ அதிமுக வந்து பாஜகவினுடைய நிலைப்பாட்டில் இருக்கு, மற்ற கட்சிகள் எல்லாரும் வந்து எதிர்க்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது கல யதார்த்தத்தில் வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர் கூட கட்சிக்காரங்களாம் ஏஜென்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராக்டிகாலிட்டியாக வந்து இருக்கக்கூடிய சிரமங்களையும் வந்து நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம், அதே மாதிரி விஷுவலாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்டலாம்? மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் காலையில் 9 மணிக்கு வந்துட்டு வேலைக்கு போகக்கூடிய மக்கள் இங்கே சிட்டியில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்போ கணவன் மனைவி வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைகள் பள்ளிக்கு போயிடுது. இப்போ அந்த இடத்துல நான் வந்து பார்த்தேன், நீ இல்லை அப்படின்னாக்கா உனக்கு ஓட்டையும் நான் மறுத்துட்டு போயிடுவேன்னு சொன்னாக்க, அவங்க 3 தடவை வரும்போது அதே நேரத்தில் தானே இருப்பாங்க. 3 தடவை வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அந்த டைம்ல அவங்க இருப்பாங்கல்ல. அதுதாங்க கேட்குறேன். இப்போ 3 தடவை வரும்பொழுதும் அவங்க ஆஃபீஸ் போகாமல் லீவ் போட்டு உட்காரணுமா? கேள்வி வருது இல்லை. வச்சுட்டு போவாங்கங்கிறாங்க. வச்சுட்டு நிரப்பிட்டு எங்கே போகிறது? அப்போ அங்கே தான் நாம் தமிழ் கட்சியினர் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர்களை கண்டறிந்து நாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து எதிர்த்து போராடுறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இப்போ இப்படி பண்ணும்பொழுது இவர்களின் வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். களத்தில் அதை போய் செய்கிறோம். அப்போ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்கள்ட்ட போய் அவர்களுக்கு உண்டான படிவங்களை நிரப்பி பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமையான இது என்னன்னாக்க, இவர் ரெஃபர் பண்ணலாம்,
நம்ம வந்துட்டு நீங்கள் எஸ்ஐஆர் மூலமாக இவங்க நீக்கிட்டீங்க, அவங்களை நீக்கக்கூடாதுங்கிறத இவங்க ரெஃபர் பண்ணலாம். அதை நாம பண்ணிட்டு இருக்கோம். இல்லை அதெல்லாம் வந்து இல்லை அது பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இருக்காங்களா? கட்சியில் ஆள் இருக்காங்களா? 234 தொகுதியிலையும் ஆள் இருக்காங்களா? 35 லட்சம் பேர் இருக்காங்க, செய்வாங்க நமக்காக. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படத்தில்லை. ஓட்டு போட்டவங்க அத்தனை பேரும் நாம் தமிழ் கட்சிக்காக இறங்கி வேலை செய்வாங்க. இந்த முறை பார்ப்பீங்க அது 1 கோடியை எட்டும். நீங்கள் அப்போ பார்ப்பீங்க எவ்வளோ தூரம் வேலை இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. மற்ற கட்சிகளில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையாக மக்களுக்காக வேலை செய்கிறதுங்கிறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி இருக்குது. அதை செய்வோம், உறுதியாக செய்வோம். ஆனால் இதை செய்ய வேண்டியது அரசு நிறுவனங்கள். அரசு நிறுவனம் இதை செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 6 மாத காலமாவது இது எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வெளியூரில் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு என்னுடைய கிராமத்திலேருந்து வெளியேறி நான் இங்கே வந்துட்டு நகரத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் அங்கே தான் போய் உங்களுடைய படிவத்தை நிரப்பணும். அந்த படிவத்தை நீங்கள் அங்கே நிரப்பலைன்னா உங்களை வாக்கிலேருந்து தூக்கிடுவோம். இது எஸ்ஐஆருடைய நடைமுறை. இப்போ என்ன பண்ணுறது? அவங்களெல்லாம் வாக்காளர்களாக இல்லாமல் ஆக்கிடலாமா? எவன்லாம் தமிழனோ எவன்லாம் இங்கே வந்துட்டு ஊர்லேருந்து வர்றானோ அவனையெல்லாம் வாக்காளர்கள் ஆக்காமல் இழைக்கலாம். எவன்லாம் பீகார்லேருந்து வந்து இறக்குறானோ அவனையெல்லாம் வாக்காளர் ஆக்கி விட்டுறலாம். இதான் எஸ்ஆருடைய நிலைப்பாடு. அதனால தான் அதை நம்ம கடுமையாக வந்துட்டு எதிர்க்கிறோம். கடைசியாக வந்து இப்போது பிப்ரவரி மாதம் மாநாடு, பிரம்மாண்டமான மாநாடு, நீங்கள் எல்லாத்தையும் முக்கியமான விஷயங்களாக பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட வந்து 234 தொகுதி வேட்பாளரும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மேடையில் இருப்பதற்கான அதிக சூழல் இருப்பதாகவும் நம்ம வந்து செய்திகள் பார்க்குறோம். அந்த மாநாட்டில் வேறு ஏதாவது முக்கிய அறிவிப்பு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா? நம்ம இது வரைக்கும் வந்துட்டு 2016 நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு அப்படின்னு ஒன்று கொடுத்தோம். அந்த ஆட்சி வரைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைந்த பிறகு என்னெல்லாம் கொள்கை முடிவுகளாக வைப்போம், ஆட்சியை வந்துட்டு செயல்முறைகள் எப்படியெல்லாம் வைப்போம், இதை வந்துட்டு மொத்தமாக புத்தகமாக அடித்து 2016 முதல் தேர்தலே நாங்கள் வெளியிட்டோம். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் அந்த ஆட்சி வரைவிலேருந்து காப்பி அடித்து பல பேர் வந்துட்டு தன்னுடைய கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆட்சியை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக நம்மளால் எடுத்து சொல்ல முடியும். இப்போது அதனுடைய அடுத்த பாய்ச்சலாக காட்சி வடிவமாக நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்சி வடிவமாக உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு கண்ணு முன்னாடி எங்களுடைய ஆட்சியை காட்டுவோம். நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி இப்போ நம்ம வந்துட்டு பல பேருக்கு சொல்லுவோம், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் அப்படின்வோம். அது வந்துட்டு சிங்கப்பூரை ஏன் வந்துட்டு அப்படி உயர்த்தினாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவன் இருந்தாப்பா, அதனால் நடந்துச்சு. காமராஜர் ஏன் வந்துட்டு இருந்தாருக்கா, அவருக்கு வந்துட்டு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சுப்பா, தன்னுடைய மக்கள்லாம் வந்துட்டு படித்து வெளில வர்றதை அவரால் பார்க்க முடிஞ்சுச்சு. பாரதியாரை சொல்லுவோம், அவர் வந்துட்டு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று அவர் வந்துட்டு சுதந்திரத்தை கண்ணு முன்னாடி பார்த்துட்டாருப்பா அப்படிம்பாங்க. அதுபோல் நாம் தமிழ் கட்சி இன்னும் 50 ஆண்டுகள் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத அண்ணன் தன் கண்ணு முன்னாடி பார்த்துட்டார். அதனால தான் அவர் சமரசமே இல்லாமல் ஓடுறதுக்கு காரணம், அவர் கண்ணு முன்னாடி பார்த்ததும் அந்த கண்ணு முன்னாடி அவர் என்ன ஆட்சியை பார்த்தாரோ அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் சோர்வடையாமல் ஓடுறாங்கன்னா காரணம் என்னன்னா, 50 ஆண்டு கழிச்சு தமிழ்நாடு இப்படி இருக்குண்டா அப்படிங்கிறத வந்துட்டு கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ அதை மக்களுக்கும் காட்டணும், அதை கொண்டு வந்து காட்டுவோம். காட்சி வடிவமாக எப்படி வந்துட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாடு மாறும் அப்படிங்கிறத காமிக்கும் பொழுது மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய புரட்சியாக மாறும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily.